ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜேஎஃப் ஆரோக்கியமான பதிவுகள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 big size onion. ஸோ ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய ரோஸ்டட் ரவா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 கப்பு ப்ளஸ் ஒரு 1/2 கப், 1.5 கப் ரவை தான். எனக்கு 3 பேர் சாப்பிட போகிறாங்க. ஸோ 1.5 கப் ரவாக்கு அதே மாதிரி 1.5 கப் ப்ளஸ் 1.5 கப், மொத்தம் 3 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போது நீங்கள் 1 கப் ரவை தண்ணி, 1.5 கப் ரவை எடுத்திங்கன்னா 3 கப்பு தண்ணி, 1.5 3 கப். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிம்பிளான ரவை உப்புமா தான் செய்ய போகிறோம். இது கூட நம்ம பச்சை மிளகா தேவைன்னா போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா போட மாட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி நம்ம வத்தல் தான் போட போகிறோம். ஒரு 4 வத்தலை இப்படி நம்ம பிச்சு போட்டுக்கலாம். ரொம்ப பிக்கண்டா, நம்ம லைட்டாக பிச்சாலே போதும். கருவேப்பிலை போடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்த பிறகு நம்மளுடைய 1.5 கப்பு ரவையை இது கூடவே சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆனியன் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்து கொண்டே இருக்குது. இப்போ நம்ம ரவை போட்டுக்கலாம். இதே நம்ம அழகாக ஸ்லோ குக் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக வச்சு வறுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். இது கூடவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நெய்யும் சேர்த்து நெய் போடணும். தேவையான அளவு சால்ட் சேர்த்து நம்ம நல்லா அழகாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கலரில் வரும், ரொம்ப ப்ரௌன்லாம் கிடையாது, கொஞ்சம் அழகாக ஃப்ரை ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம 3 கப்பு தண்ணியை ஊற்றி ஸ்லிம்மில் நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 1 2 இன்னும் 1 கப்பு தண்ணி ஊற்றணும். 3. ஸோ இப்போ நம்ம வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு மூடலாம். யாருமா உப்பு போடணும். உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரவை வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒட்டாமல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் நீங்கள் வந்து முதல்ல யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து நெய் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் ஆயிலெலாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆறினோம்னா அழகாக ரவை ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய், குட் நைட்.